திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, தற்காலிக பேருந்து நிலையங்கள் எந்தெந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் ஆகிய முக்கிய சாலைகளில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் விழாவிற்கான பக்தர்களின் வசதிகளுக்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குடமுழுக்கு விழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை, கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 10 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் விழாவிற்கு வருகை தருவார்கள் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் வரக்கூடிய பக்தர்களுக்கென்று அந்த இடத்திலேயே கழிவறை, குடிநீர் மற்றும் அன்னதானங்கள் கிடைப்பதற்கும் கோவில் தரப்பில் தற்பொழுது ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. கணக்கில் அடங்காத பக்தர்கள் தங்களது கார்கள் மற்றும் வேன்கள் மற்றும் பேருந்துகளில் வரக்கூடிய பக்தர்களுக்கென்று தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் ஆகிய 3 சாலைகளில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்ட சாலையில் ஜே நகர் என்ற பகுதியிலும், ஆதித்தனார் ஐயா சிலை அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மற்றும் திருநெல்வேலி சாலையில் குமாரபுரம் அருகேயும் மற்றும் நாகர்கோவில் சாலையில் தெப்பக்குளம் அருகேயும் இந்த தற்காலிக பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20,000 பேருந்துகள் நிறுத்தும் அளவிற்கு 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரை செல்வதற்கான வழிகளை தெரிந்து கொள்வதற்கான அறிவிப்பு பலகையும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் முக்கிய சாலைகளில் பதாகைகள் மூலம் பக்தர்களுக்கு வழிகாட்டும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த தற்காலிக பேருந்து நிறுத்தும் இடத்திலேயே அவர்களுக்கென்று ஒரு பக்கம் தங்களது வாகனங்கள் நிறுத்துவதற்கான வழிவகையும் செய்யப்பட்டிருக்கிறது. 3 முக்கிய சாலைகளிலும் அரசு பேருந்து போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் தூத்துக்குடி போக்குவரத்து காவல்துறையினர்கள் வழிகாட்டும் விதமாக ஆங்காங்கே கண்காணிப்பு பணிகளும் பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.